வெற்றி வெற்றி மாபெரும் வெற்றி கிருஷ்ணதேவராயர் மாபெரும் வெற்றி ஒடிசா மாநிலத்தை வென்றெடுத்த மன்னர் கிருஷ்ணதேவராயர் வாழ்க 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 வாழ்க. வட இந்தியாவின் வெற்றி கொடி நாட்டிய மன்னர் கிருஷ்ணதேவராயர் வாழ்க 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 வாழ்க. மந்திரி பிரதானிகளே, இன்று நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இந்த வெற்றி நமக்கு மறக்க முடியாத வெற்றி. எனவே இந்த வெற்றியை நான் கொண்டாட நினைக்கிறேன். நாம் என்ன செய்யலாம்? மன்னா, இந்த வெற்றியை நினைவூற்றும் விதமாக நம் ஊரின் நடுவே ஒரு நினைவு தூணை வைக்கலாம். அதில் பல சிற்ப வேலைப்பாடுகளும் செய்யலாம். மந்திரி கூறுவது மிகவும் நல்ல யோசனை. இப்போதே கைதேர்ந்த சிற்பி ஒருவரை ஊரின் நடுவில் சிற்பத்தை செதுக்க சொல்லுங்கள். மன்னா, தங்களை மகிழ்வூற்றும் விதமாக நேற்றிரவே அதற்கான வேலைப்பாடுகளை தொடங்கி முடித்து விட்டேன் மன்னா. அப்படியா? நான் அதை காண முடியுமா? முடியும் மன்னா. யார் எங்கே அந்த சிற்பத்தை எடுத்து வாருங்கள். ஆஹா, அற்புதம்! மக்களே மற்றும் மந்திரி பிரதானிகளே, இந்த சிற்பம் நமது வெற்றியின் அடையாளம். எனவே அதை எல்லாரும் மதிக்க வேண்டும். இதை சுற்றி மிகவும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படியே ஆகட்டும் மன்னா. இந்த அருமையான சிற்பத்தை செய்த சிற்பி யார்? சிற்பி சுந்தரவர்மா அவர்கள் தான் இந்த சிற்பத்தை செதுக்கியவர். அவரை அழைத்து வாருங்கள். வணக்கம் மன்னா. வாருங்கள் சிற்பி, உங்களுக்கு என்ன பரிசு வேணும் என்று கேளுங்கள், நான் தருகிறேன். மன்னா, தாங்கள் செதுக்குவதற்காக கொடுத்த வெகுமானமே எனக்கு போதுமானது. அதுவே அதிகம் மன்னா. அப்படி ஏதும் சொல்லாதீர்கள் சிற்பி. என் ஆசைக்காவது ஏதாவது பெற்றுக்கொள்ளுங்கள். மன்னா, எனக்கு இந்த பை நிறைய உலகில் விலை மதிப்பில்லாத பொருட்கள் வேண்டும் மன்னா. விலை மதிக்க முடியாத பொருட்களா? வைரம் வைடூரியம் என்ன வேணும் என்று கேளுங்கள், நான் தருகிறேன். நீங்கள் குறிப்பிட்டவை எல்லாம் உலகில் விலை மதிப்பில்லாத பொருள்கள் அல்ல மன்னா. அவைகளுக்கும் விலை உண்டு. ஆனால் நான் கேட்கும் விலை மதிப்பில்லாத பொருள் என்னவென்று நீங்களே கண்டுபிடித்து கொடுப்பதானால் நான் பெற்றுக்கொள்கிறேன் மன்னா. மந்திரியார்களே, உங்களுக்கு ஏதாவது யோசனை தோன்கிறதா? இந்த பிரச்சனைக்கு தீர்வு கூற நம்ம அரசவையில் இருக்கும் ஒரே ஆள் தெனாலிராமன் தான். ஆனால் இன்று அவர் அரசவைக்கு வரவில்லை. எனவே உங்களது பரிசை நாளை அரசவைக்கு வந்து பெற்றுக்கொள்ளுங்கள். நல்லது மன்னா. வணக்கம் அண்ணா. வாருங்கள் தெனாலிராமா. இந்த சிற்பி கூறும் உலகிலே விலை மதிக்க முடியாத பொருள் என்னவென்று நீங்கள் தான் கூற வேண்டும். நேற்றே வீரனிடம் கூறான், கவலை வேண்டாம், சிற்பியே அந்த பையை கொடுங்கள். இந்த பையுக்குள் நீங்கள் கேட்ட உலகத்திலே விலை மதிப்பில்லாத பொருட்கள் இருக்குது. இந்தாங்கள் சிற்பியை பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி, வருகிறேன் மன்னா. தெனாலிராமா, வைரம் வைடூரியம் இவை எதுவும் வேண்டாம் என்று விட்டு நீ கொடுத்த வெறும் பையை வாங்கி கொண்டு செல்கிறாரே, எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. இது வெறும் பை இல்லை மன்னா. சென்ற இடமெல்லாம் வெற்றி வாங்கி சூடி நீதி தவறாமல் ஆட்சி செய்யும் கிருஷ்ணதேவராயர் வாழும் விஜயநகரத்து சுத்தமான காற்று நிரப்பிய பை. காற்று எப்படி உலகிலே விலை மதிக்க முடியாத பொருளாகும்? மன்னா, காற்று இல்லை என்றால் இந்த உலகத்தில் எந்த ஜீவராசியும் இல்லை. அதுதான் சிற்பி குறிப்பிட்டுள்ளார். ஆஹா, அற்புதம்! தெனாலிராமா, உங்கள் அறிவுக்கு ஈடினியே இல்லை. அதற்கு தண்டனையாக மன்னா, உங்களுக்கு ஒரு நாள் கூட விடுமுறையே கிடையாது. நீங்கள் இல்லையெனில் இந்த அரசபை ஒழுங்காக வேலை செய்வதில்லை. நன்றி மன்னா. எந்த ஒரு செயலையும் கூர்ந்து கவனித்தால் வெற்றி நிச்சயம். மரங்களை வளர்ப்போம், காற்றை சுத்தமாக வைத்துக் கொள்வோம்.